புலம்பெயர் தமிழர்களை பொறுத்த வரையில அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். அப்ப அவர்கள் அந்த தோல்வியை மறைப்பதற்காகத்தான் அவர்கள் இது ஒரு மாற்றம் வந்து விட்டது, எங்களுக்கு எல்லாம் நடக்க போகிறது. தேவை ஏற்படுகின்ற போது அமெரிக்காவுடைய விமானங்கள், கப்பல்கள் போன்றவை இலங்கையிலே வந்து ஒரு தரையிறக்கம் செய்யக்கூடிய வகையில கொண்டாடுகின்ற புலம்பெயர் தமிழ் மக்களை பார்த்தோம் சொன்னால், அந்த கொண்டாடுகின்ற புலம்பெயர் தமிழ் மக்களை புலம்பெயர் சிங்கள அமைப்புகளுடன் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், ஆனால் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் கொல்லப்பட்டதை, 90,000 விதவைகள் உருவாக்கப்பட்டதை நாங்கள் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். அதை ஒரு பாடமாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய தமிழர்கள் என்று சொல்ல வேண்டாம், இலங்கையர் என்று சொல்லுங்கள் என்கின்றார்கள். அப்ப தமிழர்கள் என்று நான் என்ன சொல்ல வேண்டாம் என்றால் அதுவும் ஒரு இனக்கொலைதான். இந்த புதிய ஆட்சி மாற்றத்திலும் புதியவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலும் அமெரிக்கா பின்னணியில் நிற்கின்றது என்பதை நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. சோபாண்ட அக்ரிமெண்டை கடுமையாக எதிர்த்தவர்களை விஜிதகீரத்தும் ஒருவர், அதை பகிரங்கப்படுத்தியவர் கூட அவர்தான். மஹிந்த ராஜபக்சே காலத்திலே V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் பேல்தர்மா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. வணக்கம் நேயர்களே. இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தினை குறிப்பாக புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களில் சிலர், தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களில் பலர், இன்னுமாக வெளிப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கொண்டாடுகின்றார்கள். மாற்றத்தை வேண்டும் என்கின்றார்கள். கடந்த காலத்தை மறப்போம் என்கின்றார்கள். புதியதொரு பயணத்தை அமைப்போம் என்கின்றார்கள். இவர்களுடைய அந்த பார்வை அல்லது அவர்களுடைய ஈடுபாடு தொடர்பில் உங்களுடைய புரிதல் அல்லது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? இந்த புதிதாக ஒரு ஆட்சி அமைந்திருக்கின்றது. ஒரு சரியான முறையில், ஓரளவுக்கு சரியான முறையில் 2 தேர்தல்களும் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது சாதியம் பேசாமல், மதவாதம் மோசமாக அளவில் ஈடுபடாமல் ஒரு 2 தேர்தல்களும் நடந்திருக்கின்றமை வந்து இந்த தெற்காசிய நாடுகளுக்கு, மற்ற நாடுகளுக்கு, சில நாடுகளை நாகரிக வளர்ச்சி அடையாமல் இருக்கிற நாடுகளுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தேர்தல்கள், இந்த 2 தேர்தல்களும். இப்ப இதுல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரப்படுகின்றன என்று சொல்கின்றார்கள். மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது காரணம், மற்ற எல்லா அரசியல்வாதிகளுக்கு பின்னாலும் ஒரு களங்கம் இருக்கின்றது. அந்த களங்கம் இல்லாத அரசியல்வாதிகளை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் சொல்ல வேண்டும். சஜித் பிரேமதாசா கூட களங்கம் குறைந்த அரசியல்வாதி என்றபடியாத்தான் அவர் ஓரளவாவது அவருக்கு சில வாக்குகள் கிடைத்திருக்கின்ற தொகுதிகள் அவருடைய கட்சிக்கு கிடைத்திருக்கிறார். போது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் இதை கொண்டாடுவதற்கு, அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் இதை கொண்டாடலாமா என்று பார்க்க சொன்னால், இந்த இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில், 2 தேர்தலும் விஞ்ஞாபனத்தில் தமிழர்களுக்கான அதிகார பரவலாக்கம் வலியுறுத்தப்படவில்லை. தமிழர்களுக்கு தேவையான அதிகார பரவலாக்கம், இப்ப சமஷ்டி என்று ஒரு வெறுமனவே சொல்ல வேண்டும் என்றில்லை. 13வது திருத்தத்தை கூட முழுமையாக நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாக இந்த புதிய அரசு இருக்க போவதில்லை என்ற நிலையில் இதை கொண்டாட முடியாது. அதிலும் கொண்டாடுகின்ற புலம்பெயர் தமிழ் மக்களை பார்த்தோம் சொன்னால், அந்த கொண்டாடுகின்ற புலம்பெயர் தமிழ் மக்களை புலம்பெயர் சிங்கள அமைப்புகளுடன் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், புலம்பெயர் சிங்கள மக்கள் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னால் நின்று செயற்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் மக்களை ஒன்றிணைப்பதில், ஒரு கட்சி தலைமையின் கீழ் ஒன்றிணைப்பதில் அவர்கள் வெற்றி கண்டுள்ளார்கள். ஆனால் நிலத்தில் உள்ள கட்சிகளை ஒன்றிணைப்பதில் இந்த புலம்பெயர் அமைப்புகள் முயற்சி செய்யவும் இல்லை, புலம்பெயர் தமிழர்கள் முயற்சி செய்யவும் இல்லை. மாறாக பிளவுகளை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு உறுப்பினர் மான் கட்சிக்கும், ஒரு உறுப்பினர் சைக்கிள் கட்சிக்கும், இன்னொரு உறுப்பினர் சுமந்திரருக்கு, அப்படி அவர்களே ஒரு பிரிவினையை வளர்த்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப புலம்பெயர் தமிழர்களை பொறுத்த வரையில
அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். அப்ப அவர்கள் அந்த தோல்வியை மறைப்பதற்காகத்தான் அவர்கள் இது ஒரு மாற்றம் வந்து விட்டது, எங்களுக்கு எல்லாம் நடக்க போடாது, அதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். 4 ஆண்டுகளாவது எடுக்கும். மற்றது அடுத்ததாக நாங்கள் இன்னொன்றை பார்த்திருக்க வேண்டும். இனி நாடாளுமன்றம் கூடுகின்ற போது கொள்கை விளக்க உரையில் இவர்கள் எப்படி செயற்படுவார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இப்ப அமைச்சர்கள் நியமனத்துல கூட இஸ்லாமியர்கள் எவரும் அமைச்சரவையில இல்லை என்று சொல்லப்படுகின்றது. ஒரு தமிழர் அமைச்சராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இன்னொரு பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார், வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்ட எவரும் அமைச்சரவையில இல்லை என்று சொல்கின்றார். அப்படியெல்லாம் கட்டாயம் அப்படி இருக்க வேண்டும் என்றில்லை. தமிழர்களுடைய பிரச்சனையை சரியாக அறிந்து கொண்டு ஒருவர் அமைச்சரவையில் இருந்தால் அதுவே போதுமானது. ஆனா இலங்கை சுதந்திரம் அடையும் போது அமைச்சின் செயலாளர்கள் நியமனத்தில் பார்த்தோம் சொன்னால் ஒரு சிங்களவரை தவிர மற்ற எல்லா அமைச்சு செயலாளர்களும் தமிழர்களாக இருந்தார்கள். இன்று ஒரு தமிழரை தவிர மற்ற அனைவரும் சிங்களவர்களாக இருக்கின்றார்கள். விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்களே மீளப்பட்டிருக்கலாம். ஆனா இன்றைய செய்தியின் படியின் பார்க்கும்போது வர்த்தகத்துறைக்கு ஒரு தமிழர் செயலாளராக இருப்பதாகத்தான் இருக்கின்றது. அவரை திரும்பி பெற்று விட்டார்களோ தெரியவில்லை. நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அவர்கள் தேர்தல் காலத்தின் போது எந்த ஒரு உத்தரவாதத்தையும் வழங்கவில்லை. அவர்கள் அரசியல் உரிமை பற்றியோ அல்லது 13ஆம் திருத்தச் சட்டம் பற்றியோ எதுவும் வழங்கவில்லை. அப்படியே எந்த முறையில் அல்லது எந்த அளவுகோலில் இந்த ஆட்சி பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய சிங்கள பௌத்த பேரணவாதம் தான் அவர்களுடைய உள்மனதில் உள்ளது. அவர்கள் ஒரு இடதுசாரிகள் என்று சொன்னாலும் ஆனால் அவர்கள் பொது உடைமைவாதிகளாகவோ அல்லது மார்க்சியவாதிகளாக அவர்களை பார்க்க முடியாது. தமிழர் தரப்பில் ஒரு முறை சொல்லப்பட்டது, ஜே.ஆர். ஜெயவர்தனா சிறந்த பௌத்தராக இருந்திருந்தால் நாங்கள் படைக்கலங்களை ஏந்தி போராடி இருக்க தேவையில்லை என்று. அதே போல சிங்கள இடதுசாரிகள் உண்மையான பொது உடைமைவாதிகளாக இருந்திருந்தால் இலங்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. பொது உடைமைவாதிகள் தான் தேசிய இனங்கள் என்றால் என்ன என்பதை வரையறுத்து அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று சொன்னார்கள். ஆனால் இந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்றவர்கள் இந்த சுயநிர்ணய உரிமை, தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை முற்றாக மறுத்தவர்கள். அவர்களுக்குள் ஒருவர் தான் லயனல் போபகே தான் தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை என்று சொன்னவர். அவர் அதற்காக மற்ற ஜேவிபி உறுப்பினர்களிடமிருந்து பலத்த எதிர்ப்பை சந்தித்து அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய எல்லாமே மேற்பட்டது. தற்போது அவர் மீளவும் வந்திருக்கின்றார். அவருடைய சொல்லி இனியும் எடுபடாது என்பதை நிச்சயமாக சொல்லலாம். நீங்கள் பேசுகின்ற பேச்சு அல்லது உங்களுடைய கருத்துக்கள் போன்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்று தமிழர் தரப்பிலும் கூறுகின்றார்கள். நடந்தவைகளாக இருக்கட்டும், பொது கட்டமைப்பை மக்கள் விடுதலை முன்னணி எதிர்த்தார்கள். வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தார்கள். அதே போன்று இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்பட்ட போது இந்திய பொருட்களை கடைகளில் இருந்து வெளியேற்றினார்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களையும் போராட்டங்களையும் ஈடுபட்டார்கள். பல வேறுபட்ட சம்பவங்கள், அவற்றையெல்லாம் மறந்து விடுங்கள். இப்போது நீங்கள் உரையாடுவது போன இவையெல்லாம் வேண்டாம், இனி ஒரு புதிய இலங்கையை உருவாக்குவோம் என்கின்றார்கள். அந்த வாதத்தோடு நீங்கள் உடன்படுகிறீர்கள்? அவர்கள் அவ்வப்போது விட்ட தவறுகள் அல்லது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எதிர்த்தவை போன்றவற்றை நாங்கள் மறக்கலாம். ஆனால் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் கொல்லப்பட்டதை, 90,000 விதவைகள் உருவாக்கப்பட்டதை நாங்கள் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். அதை ஒரு பாடமாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும். மாவீரர்கள் ஒரு புறம் இருக்கட்டும், கொல்லப்பட்ட அப்பாவிகளை பற்றி பார்க்க வேண்டும். அந்த அப்பாவிகளை செய்யப்பட்ட குண்டுகளை பாவித்தாவது கொன்று குவியுங்கள் என்று அறிவுரை கூறியவர்கள் இனி எங்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று சொல்வதானால் அங்கு பெரிய மாற்றம் நடக்க வேண்டும். அந்த மாற்றம் நடக்காத, சரியாக சொல்ல போனால் எந்த அரசியல்வாதி மகாவம்சத்தை கொளுத்தி போட்டு, அதாவது ஒரு பொது இடத்துல வைத்து இதனால் தான் இந்த நாட்டுக்கு இவ்வளவு நாசமும், நாங்கள் பல இனங்களை கொண்ட ஒரு நாடாக, எல்லா இனங்களுக்கும் சொந்தமான ஒரு நாடாக இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று சொன்னால்தான் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். மாறாக இவர்கள் தமிழர்கள் என்று சொல்ல வேண்டாம், இலங்கையர் என்று சொல்லுங்கள் என்கின்றார்கள். அப்ப தமிழர்கள் என்று நான் என்ன சொல்லாவிட்டால்
சொல்ல வேண்டாம் என்றால் அதுவும் ஒரு இனக்கொலைதான். இப்ப தமிழர்கள் இங்கே யாரும் இருக்கக்கூடாது, எல்லோரும் இலங்கையர் என்ற அடையாளத்துடன் தான் பயணிக்க வேண்டும் என்றால் அது அப்பட்டமான இனக்கொலை. அப்ப இனக்கொலையாளிகளுடைய வெற்றியிலே நாங்கள் பங்கெடுக்க முடியாது. ஆனால் 4 ஆண்டுகளாவது இவர்களை நடக்க விட்டு நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும். இவர்களுக்கான எதிர்ப்பு இதையும் நாங்கள் செய்ய தேவையில்லை. ஆனால் பல மக்கள் இவர்களுக்கு வாக்களித்ததுக்கு காரணம் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி. அதாவது அன்றாட பிரச்சனை தொடர்பாக மற்ற எவரும் கொடுக்காத கவனத்தை இவர்கள் கொடுப்பார்கள். அதாவது காணிகள் விடுவிப்பா இருக்கலாம், காணாமல் போனவர்களா இருக்கலாம், போன்றவை தொடர்பாக இவர்கள் இந்த அனுரகுமார திசாநாயக்காவுடைய ஆட்சியிடம் இருந்து நீதி கிடைக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை எவ்வளவு தூரம் இவர்கள் கௌரவிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆக குறைந்தது அதுக்கு இன்னொரு 4 ஆண்டுகளாவது செல்லும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், முள்ளிவாய்க்கால் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். கொத்து கொத்தாக குறிப்பாக தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தேறிய ஒரு பெரும் துயரம். ஆனால் இவற்றையெல்லாம் கதைப்பதனால் இப்போது தமிழர் தரப்பு வேல்தர்மா அல்லது தமிழரசு போன்றவர்கள் இனவாதம் பேசுகின்றார்கள், ஊடகத்தில் இனவாதம் கக்குகின்றார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் கதைப்பது தவறு என்கின்ற ஒரு புதிய ஒரு சித்தாந்தத்தை தமிழர் தரப்பில் உருவாக்குகின்றார்களே. அது உங்களுடைய அனுபவம். நீங்க கிட்டத்தட்ட உங்களுடைய நீண்ட அனுபவத்தில் இந்த இப்போது நானும் நீங்களும் உரையாடுவது ஒரு தமிழ் தரப்பால் இனவாதமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் முன்னர் இடம்பெற்ற சம்பவத்தை அவர்கள் மறப்போம் என்கின்றார்கள். தொடர் முரணாக இருக்கின்றது. இப்போது அனுரகுமார் ஆட்சி பீடம் ஏறிய பின்னர் இனவாதமாக பேசாதீர்கள், அது அழகில்லை என்கின்றார்கள். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இஸ்ரேல்ல ஹொலோகாஸ்ட் என்பதற்கு எதிராக, அதாவது ஹொலோகாஸ்டை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் யாராவது பேசினால் அவர் தண்டிக்கப்படுவார். அதாவது ஒருவருக்கு இணைக்கப்பட்ட அநீதியை மறுக்கவோ கூடாது. அதற்கான பரிகார நீதி கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு உரிய வகையில இழப்பீடுகள் செலுத்தப்பட வேண்டும். அவற்றை எல்லாத்தையும் விட்டுவிட்டு கொல்லப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான இழப்பீடும் இல்லை. அதாவது ஒரு வீட்டில ஒரு தாயார் இருக்கின்றார், அவருக்கு 2 மகன். மூத்த மகன் இந்திய அமைதிப்படையால கொல்லப்பட்டார். அப்ப 2வது பிள்ளையாவது தப்பட்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு காணியை வித்து பணத்தை கொடுத்து அனுப்புறார், வெளிநாட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்புறார். அவர் காணாமல் போய்விட்டார். அப்ப இந்த அநியாயங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்க வேண்டும். அது இல்லாமல் நாங்கள் அதை பேசுவது, இழைக்கப்பட்ட அநியாயங்களை பற்றி பேசுவது இனவாதம் என்றால் நாங்கள் இனவாதிகளாகவே இருந்துட்டு போகின்றோம். அதாவது இந்த நாடு தமிழர்கள், இந்த நாட்டு சிங்களவர்களுக்கு மட்டும்தான் என்று சொல்வது இனவாதம் இல்லை. தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்வது இனவாதம் என்று சொல்வார்களே. ஆனால் நாங்கள் இனவாதிகளாகவே இருந்துட்டு போகின்றோம். இது தமிழர்களுக்கு உரிய நாடு என்று சொல்லுபவர்கள் மட்டும்தான் அந்த பெரும்பான்மையினத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவராவது இது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் உரிய நாடு, தமிழர்கள் இங்கு ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து வருகின்றார்கள், அவர்கள் வந்தோர் குடிகளும் எல்லாம், அவர்களால் சிங்களவர்களுக்கு ஆபத்தும் எல்லாம் சிங்களம் பௌத்த மதத்துக்கு ஆபத்தும் இல்லை என்று யாராவது சொன்னால் அவர்தான் தேசியவாதி, மற்றவர்கள் யாவதும் இனவாதிகளை. அப்படியாயின் உங்களுடைய வாதம் அல்லது உங்களுடைய கருத்து என்பது தமிழர் தரப்பில் ஒரு சாரார் கூறுவது போன்று இனவாதம் அல்ல? இல்லை. ஒட்டுமொத்தத்தில் கடந்த கால நிகழ்வுகளை பதிவு செய்வது என்பது அது ஒரு வரலாற்று பதிவாக இருக்க வேண்டும். அதை ஒரு இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி அது வரலாற்றில் பதிவாக இருக்க வேண்டும். அது அவ்வப்போது பேசப்பட வேண்டும். அதற்கான பரிகாரம், இழப்பீடுவை வழங்கப்படும் வரையும் அது தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்ட போதுதான் இன்னும் ஒரு விடயம் இன்றும் பதில் இல்லாமல் இருக்கின்றது. நாட்டினுடைய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பொறுப்பேற்று இப்போது நாடாளுமன்றத்தையும் கைப்பற்றி இருக்கின்றார். இலங்கையில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு அல்லது அவர்களுக்கு இழக்கப்பட்ட உயிர்களுக்கு ஒரு வருத்தம் அல்லது அவர் தரப்பில் அது தொடர்பிலான எந்த ஒரு கருத்தையும் அவர் பரிமாறுவதில் சற்று தாமதிக்கின்றார் அல்லது அதனை தவிர்க்கின்றார் என்று பார்க்கப்படுகின்றது. அதற்கு என்ன காரணம் என்று நினைக்கின்றேன்? அவர் இப்படி தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, தமிழர்கள் அதாவது கொல்லப்பட்டனர், அவர்களை கொலை செய்தது குற்றம் என்று சொன்னால்
அவர் சிங்கள மக்களால் நிராகரிக்கப்படுவார், சிங்கள பேரினவாதிகளால் நிராகரிக்கப்படுவார், சிங்கள பௌத்த தேசியவாதிகளால் நிராகரிக்கப்படுவார். இந்த அளவு செல்வாக்கை அவரால் பெற்றிருக்க முடியாது. யாழ் மாவட்டம், குறிப்பாக வன்னி மாவட்டம், இரண்டிலும் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 5 ஆசனங்களை தன்னகத்தே கைப்பற்றி இருக்கின்றது. கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கட்சிகள் பெற்றுக்கொண்ட ஆசனங்களை இன்று அவர்கள் பெற்றிருக்கின்றார். நீங்கள் கூறுகின்றீர்கள் தென்னிலங்கையில் இவ்வாறு கூறினால் அந்த மக்களுடைய வாக்குகளை பெற முடியாது என்று. ஆனால் வடக்கு கிழக்கில் எதுவுமே கூறாமல் தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் அது கூறி நிற்கின்ற செய்தி என்ன? அனுரகுமார திசாநாயக்கா யாழ்ப்பாணம் சென்று உரையாற்றும் போது அவர்களுடைய அன்றாட பிரச்சனை தீர்ப்பது தொடர்பாக பல வாக்குறுதிகளை வழங்குகின்றார். மாறாக எங்களுடைய தமிழ் கட்சிகள், எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த கடந்த பல ஆண்டுகளாக, பல 10 ஆண்டுகளாக தமிழர்களுடைய அன்றாட பிரச்சனை தொடர்பாக எந்தவித கவனமும் செலுத்தவில்லை. சமந்தரையாவிடம் ஒரு பெண்மணி போய் தன்னுடைய குறையை சொன்ன போது, நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டு போனால் எனக்கு நாங்கள் எங்களுடைய உரிமையை வென்றெடுக்க முடியாது என்று சொல்லித்தான் தட்டி கழித்தார். இப்ப மக்களுடைய அன்றாட பிரச்சனையை தீர்ப்பவர்களுக்குத்தான் மக்கள் அவர்களுடைய உடனடி பிரச்சனை தான் அதிக கவனம் செலுத்துவார்கள். நீண்ட கால பிரச்சனையில பார்க்க இந்த அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவராக இருந்து அவர்களை தெரிவு செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினாலும் தமிழர்களுக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை என்பது தமிழர்களுக்கு தெரியும். அதாவது 1965 ஆண்டிலிருந்து 70ஆம் ஆண்டு வரையில் 2 முக்கிய தமிழ் கட்சிகள், தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளும் சிங்கள கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி அரசு அமைத்து செயற்பட்டிருந்தன. ஆனால் அவர்களால் எந்த ஒன்றையுமே சாதிக்க முடியவில்லை. அன்றே தெரிந்துவிட்டது இந்த நாடாளுமன்ற அரசியல் இனி ஒரு செல்லா காசு என்று. அதற்கு பின்பு இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழர்களுடைய எந்த ஒரு கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதற்கு பின்பு 2 அரசியலமைப்பு சட்டங்கள் முன்வைக்கப்பட்டன. 2லும் தமிழர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டன. தமிழர்களுக்கு ஏற்கனவே இருந்த உரிமைகள் கூட பறிக்கப்பட்டன. அப்போ அதை வைத்து பார்க்கின்ற போது தமிழ் மக்களுக்கு நன்கு தெரியும், தங்களுடைய நாடாளுமன்ற அரசியல்வாதிகளால் தங்களுக்கு எந்தவித பயனும் இல்லை என்று. அது மட்டுமல்ல, இவர்கள் தேர்தலில் வென்ற பின்னர் அமெரிக்க தூதரை, இந்திய தூதரை சந்தித்து அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க நடக்கிறார்கள் என்ற ஐயம் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அவர்கள் அங்கு சூட்கேஸ் பரிமாற்றங்கள் கூட அவர்களுக்கு செய்யப்படுகின்றதா என்றொரு ஐயமும் ஏற்பட்டிருக்கின்ற போது, எங்களுக்காக இல்லாமல் வெளிநாடுகளுக்காக, அது எங்களை அழிப்பதற்கு உதவி செய்த வெளிநாடுகளுக்காக செயற்படுவதற்கு நாங்களா நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டும்? அதிலும் அதற்கு பார்க்க இந்தியாவால் வெறுக்கப்படுகின்ற ஒருவரை அல்லது இந்தியாவால் வேண்டப்படாத ஒருவரை நாங்கள் வாக்களித்து விடுவோம் என்றுதான் அவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கலாம். அயல் நாடான இந்தியா அனுரவின் வெற்றியை எப்படி அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? அல்லது அனுரவின் வெற்றி இந்தியாவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துமா, அச்சத்தை ஏற்படுத்துமா? இந்தியாவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது, ஆனால் அச்சத்தை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியாது. முழுக்க இந்தியாவை புறந்தள்ளிவிட்டு இலங்கையால் பயணிக்க முடியாது. அருகில் உள்ள நாடு, அதிக வர்த்தகம் செய்கின்ற நாடு. அது மட்டுமல்ல, இலங்கையில் ஏதாவது அனர்த்தம் ஏற்பட்டால், இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டால் இந்தியா தான் வந்து உதவி செய்யவும் கூடிய நிலையில இருக்கிறது. சில நாடுகள் இப்ப இலங்கையில் ஒரு அவசர உதவி தேவைப்படும் போது பாகிஸ்தானை கேட்டா பாகிஸ்தான் சொல்லி நீ முதல் இந்தியாவை தான் கேட்க வேண்டும். இது உண்மையில நடந்தது. 1983ஆம் ஆண்டு நடந்த கலவரத்தின் போது இலங்கை படையினர் அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழலாம் என்ற ஒரு ஐயப்பாடு வந்த போது ஜே.ஆர். ஜெயவர்தனா பிரித்தானியாவிடம் படை உதவி கேட்டார். அவர்கள் மறுத்துவிட்டார்கள், இந்தியாவிடம் போச்சினார். சீனாவிடம் கேட்டார், சீனாவும் அதையே சொன்னது. பாகிஸ்தானிடம் கேட்டார், பாகிஸ்தானும் அதையே சொன்னது, இந்தியாவிடம் தான் போங்கிறது. அதற்கு பின்புதான் திரு பிரேமதாசா அவர்கள் களத்தில் இறங்கி அந்த மக்களுடைய உணர்வை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில உரையாற்றி செய்திருந்தார். மற்றது நரசிம்மராவோ வந்தது, அப்படி பல
விட்டுக் கொடுப்புகளை இலங்கை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட இந்தியாவை பகைத்துக் கொண்டு இலங்கையில் ஒரு அரசு இருப்பது சற்று கடினம். தற்போதைய நிலையில் அவர்களுடைய பொருளாதாரம் போன்றவற்றை முன்னேற்றிய பின்புதான் அப்படி அவர்களால் செய்ய முடியும். அமெரிக்கா இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை சாதகமாக பார்க்கின்றதா அல்லது ஒரு சிக்கலாக பார்க்கின்றதா? அமெரிக்கா சூழலை தனக்கு சாதகமாக ஆக்கிவிட்டது. இலங்கை மக்கள் பிரச்சனைப்படுகின்றார்கள், சிக்கலுக்குள்ளாகிவிட்டார்கள். அந்த அறகலைய போராட்டத்துக்கு முன்னரான சூழல், பொருளாதார நெருக்கடியை அமெரிக்காவே திட்டமிட்டு உருவாக்கியது என்று எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. இலங்கையினுடைய நாணயத்தினுடைய பெறுமதியை வீழ்ச்சி அடைய செய்தது. இலங்கையுடைய குடியரசுத் தலைவருக்கு பிழையான ஆலோசனையை வழங்கி இயற்கை உரத்தை முழுக்க பாய்க்கணும்னா செயற்கை உரத்தை பாய்க்க வேண்டாம் என்ற கட்டளை விட்டது எல்லாம் இலாபத்துக்கு பின்னால் அமெரிக்கா இருக்கின்றது என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒரு அறகலைய போராட்டத்தை தொடங்கிவிட்டு இலங்கைக்கு தங்கள் நாட்டு உல்லாச பயணிகள் போகக்கூடாது என்று சொல்லி இலங்கையில் ஒரு மோசமான நிதி நெருக்கடியையும் பொருளாதார நெருக்கடியை அமெரிக்கா திட்டமிட்டு உருவாக்கியது என நான் ஐயப்படுகின்றேன். அதன் பின்னர் உலகெங்கும் உள்ள சிங்கள மக்களை திரட்டியும் இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை அமெரிக்கா தான் திட்டமிட்டு ஏற்படுத்தியது. தற்போது அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சியில் இருக்கிறார் என்றால் அவருக்கு அமெரிக்காவினுடைய உதவி நிச்சயம் கிடைத்திருக்கின்றது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் சூழல் தற்போது அமெரிக்காவுக்கு தான் அதிக சாதகமாக இருக்கின்றது. எப்படி அதனை நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள்? இப்போது இருக்கக்கூடிய அனுர அரசின் சூழ்நிலை அமெரிக்காவுக்கு சாதகம் என்று. அங்க இருக்கக்கூடிய டெல்வின் சில்வாக இருக்கலாம், அல்லது லால் காந்தவாக இருக்கலாம், அல்லது சுனில் காந்தோ நெத்தியாக இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய முதன்மையானவர்கள் இறைமை, உள்நாட்டுக்குள் இந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்க வேண்டும், நாட்டினுடைய இறைமையை யாரிடம் விட்டுக் கொடுக்க முடியாது, அதானியினுடைய ஒப்பந்தத்தை நிறுத்தினார்கள், ஹம்பாந்தோட்டையில் சீனா மன்னிக்கவும் ரஷ்யா அதே போன்று இந்தியா போன்ற நாடுகளுடைய ஒப்பந்தங்களை நிராகரித்தார்கள். இப்படியெல்லாம் நடக்கின்ற போது அமெரிக்காவோடு அந்த அளவு நெருக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அமெரிக்காவுடைய பின்புல ஆதரவுடன் தான் இவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். அந்த அறகலைய போராட்டத்துக்கு முன்னர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்கள் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை சந்தித்து பல உரையாடி அவருக்கு பாராட்டு கூட தெரிவித்திருந்தார். அவர் ஒரு நல்ல அரசியல்வாதி என்று கூட தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் தான் அறகலைய போராட்டமும் வந்தது. இப்ப இவற்றெல்லாம் அந்த சரியான ஆதாரம் இல்லாட்டும் நியாயமான ஊகங்கள் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற போது இந்த புதிய ஆட்சி மாற்றத்திலும் புதியவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலும் அமெரிக்கா பின்னணியில் நிற்கின்றது என்பதை நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்கா பின்னணியில் நிற்கின்றது என்றால் அது இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடியாகத்தானே பார்க்க முடியும். அமெரிக்காவுக்கு இலங்கை மீதான அக்கறை அதிகரிக்க தொடங்கியது. தைவானை சீனா ஆக்கிரமிக்கலாம் என்ற ஒரு சூழல் வந்த போதுதான் அமெரிக்காவுக்கு இலங்கை மீதான அக்கறை அதிகரித்தது. தைவான் போர் நடக்கின்ற போது டியாகோ கார்சியாவிலிருந்து போகின்ற விமானங்கள், கடற்கலங்கள், மற்றது மேற்காசியாவில் இருக்கின்ற அமெரிக்க படைத்தளங்களிலிருந்து கிளம்புகின்ற கப்பல்கள், விமானங்கள் போன்றவற்றிற்கு ஒரு அவசர தரையிறக்கத்துக்கு இலங்கை தேவைப்படும் என்ற நிலையின் பின்னர்தான் அமெரிக்கா இலங்கை மீது அதிக கவனம் செலுத்தி கொண்டு வருகின்றது. இது முழுக்க சீனாவை அடிப்படையாக வைத்துத்தான் செய்கின்றது. ஆனால் நீண்ட கால அடிப்படையில் அது இந்தியாவுக்கும் ஒரு பாதகமானதாகத்தான் அமையும். அப்ப இதை இந்தியா ஒரு அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட வேண்டும், அல்லது அமெரிக்காவை எதிர்த்து சீனாவுடனும் ரஷ்யாவுடன் எதிர்த்து செயற்பட்டால்தான் இலங்கையிலிருந்து அமெரிக்கா மூலமாக இந்தியாவுக்கு நீண்டகால அடிப்படையில் வரவிருக்கின்ற ஆபத்துக்களை இந்தியாவால் சமாளிக்க முடியும். ஒட்டுமொத்தத்தில் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியை எல்லா நாடுகளோடும் இணைந்து செல்லக்கூடிய வகையில் அனுரவால் அந்த ராஜதந்திர நடைமுறையை கையாளக்கூடிய நிலையில் அனுரகுமார திசாநாயக்க இருக்கின்றார். அவர்களுடைய அந்த இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை ஒரு சிறந்த வெளியுறவுத்துறை என்றால் சொல்ல வேண்டும். பல வகையில பல பிரச்சனைகளை கையாண்டது.
பல இடங்களில் இலங்கையினுடைய வெளியுறவுத்துறையினர் பயிற்சி பெற்றிருக்கின்றார்கள். அப்ப அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் செயற்படுகின்ற போது அநேகமாக வெளியுறவுத்துறையும் நிதித்துறையும் பொருளாதாரத்துறையும் நிபுணர்களுடைய ஆலோசனை அடிப்படையில் தான் பொதுவாக அரசுகள் எந்த நாட்டிலும் செய்கின்றது வழக்கம். அந்த அடிப்படையில் செயற்பட்டால் இவர்களால இந்தியா, சீனா, அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளுக்கும் இடையிலான பகைமையையும், அது மட்டுமில்ல ஈரானும் தற்போது ஒரு வகையில தலையெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய வகையில கொண்டு போவதைத்தான் சிங்கள மக்கள் விரும்புகின்றார்கள். ஜேவிபியினுடைய அடிமட்டத்தில் உள்ள எந்த ஒரு தொண்டனும் இலங்கை ஒரு அமெரிக்க சார்பு நாடாக மாறுவதை விரும்பவே மாட்டார். அதை என்னால் அடித்து சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, சிங்கள மக்களிலும் பெரும்பாலானோர் அமெரிக்காவை விரும்புவதில்லை. சில கொழும்பு அந்த மேல்தட்டு வர்க்கத்தினரை தவிர. அப்ப அமெரிக்காவுக்கு பகிரங்கமான ஒரு ஆதரவு நாடாக இந்த இலங்கையை இந்த தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் மாற்ற மாட்டார்கள். ஆனால் தேவை ஏற்படும் போது அமெரிக்காவுக்கு உதவி செய்யக்கூடிய அல்லது அமெரிக்கா இலங்கையை பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை எடுத்து முன்னெடுப்பார்கள். அதாவது இலங்கையின் உள்ளக அரசியலுக்கு குழப்பம் இல்லாமல் தான் அமெரிக்காவுடைய நகர்வுகள் அத்தனையும் இருக்கு. அமெரிக்காவால் கடந்த காலங்களில் நிலுவையில் உள்ள பல ஒப்பந்தங்கள் இந்த காலப்பகுதியில் தேசிய மக்கள் சக்தியினுடைய 3/2 பெரும்பான்மை நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் பலவற்றை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குமா, அல்லது அவை நிறைவேற்றாமல் மீண்டும் கால நீடிப்புக்கு வாய்ப்பு இருக்குமா? இந்த அமெரிக்காவுக்கும் இலங்கையும் இடையிலான இந்த நிலுவையில் ஒப்பந்தங்கள் முக்கியமானது சோஃபா என்ற ஒரு ஒப்பந்தம், ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபோர்சஸ் அக்ரிமெண்ட். அப்ப மைக் போம்பியோ அவர்கள் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த போது அவர் அந்த ட்ரம்பினுடைய கடைசி ஆட்சி காலத்தில், அதாவது அவருடைய முதலாவது ஆட்சி காலத்தில் இறுதி கட்டத்தில் இலங்கைக்கு பயணம் செய்து இலங்கையிடம் அந்த சோஃபா என்ற அக்ரிமெண்டை, அந்த ஒப்பந்தத்தை செய்வதற்கு அவர் முயற்சி செய்தார். அவர் அதற்கு ராஜபக்சே, கோத்தபாய ராஜபக்ச அனுமதிக்காதபடியால் தான் அவர் ஆட்சி அகற்றப்பட்டார் என்று கூட சொல்லப்பட்டது. அந்த சோஃபா அக்ரிமெண்டை கடுமையாக எதிர்த்தவர்கள் விஜிதஹீரத்தும் ஒருவர். அதை பகிரங்கப்படுத்தியவர் கூட அவர்தான். அது ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்சே காலத்திலே அது அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. பின்பு மைத்திரி ஆட்சி காலத்திலே அதுக்கு நீடிப்பு வழங்கப்பட்டது. அப்புறம் மேலதிக நீடிப்பை கோத்தபாய ராஜபக்சவுடைய ஆட்சியின் போது வழங்கப்படவில்லை. அதை தற்போது அந்த சோஃபா அக்ரிமெண்டை ஒப்பந்தம் செய்யாமலே நடைமுறையில் அதை செயற்படுத்தக்கூடிய வகையில் இப்ப சோஃபா அக்ரிமெண்டின் படி அமெரிக்க படையினர்கள் நினைத்த நேரத்தில் இலங்கையில் எங்கும் வந்து இறங்கலாம். அப்படிப்பட்ட ஏற்பாடு இருக்கின்றது. அப்படி ஒன்று இல்லாமலே தேவை ஏற்படுகின்ற போது அமெரிக்காவுடைய விமானங்கள், கப்பல்கள் போன்றவை இலங்கையிலே ஒரு தரையிறக்கம் செய்யக்கூடிய வகையில ஏதாவது செய்யலாம். இவர்கள் உண்மையாக அமெரிக்கா பக்கம் செல்வார்களா என்பதை பார்ப்பதற்கு ஒரு 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 தேர்வு களம் இருக்கின்றது. அதாவது மத்தள விமான நிலையம். இந்த மத்தள விமான நிலையத்தை அமெரிக்காவுடைய ட்ரோன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆளில்லா போர் விமானங்களுக்கான தளமாக பாவிக்க, அது நான் நினைக்கின்றேன் பெரும்பாலும் அந்த வேவு பார்க்கின்ற ஆளில்லா விமானங்களுக்கான தளமாக பாவிக்க அமெரிக்கா பெரு விருப்பம் கொண்டுள்ளது. அதை இந்தியா கடுமையாக எதிர்க்கும் என்ற எண்ணத்திலும், இலங்கையிலும் அதற்கு எதிர்ப்பு இருக்கும் என்ற எண்ணத்திலும் அது நிறைவேற்றப்படவில்லை. அந்த விருப்பம் நிறைவேற்றப்பட்டால் இந்த அனுரகுமாரசுவாடிய அரசு அமெரிக்கா பக்கம் சார்ந்து விட்டது என்று சொல்லலாம். நீங்கள் கூறுகின்ற சாத்தியக்கூறு இருப்பது போன்றுதானே தென்படுகின்றது. இப்போது மத்தள விமான நிலையத்தில் ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருந்த இந்திய நிறுவனம், ரஷ்ய நிறுவனங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த ஒப்பந்தம் இப்போது காலாவதியாகி இருக்கின்றது. இப்போது அந்த பிராந்தியத்தில் யாருக்கும் ஒப்பந்தம் செய்வதற்கு உரித்தில்லை. அப்படியே ஏதோ ஒரு சம்பவம் இடம்பெறப் போகின்றது.
அந்த வேவு பார்க்கின்ற ஆளில்லா விமானங்களை இரகசியமாக அனுமதித்து அதன் மூலம் அமெரிக்காவிடமிருந்து பெருமளவு நிதியை பெற்று இவர்கள் தங்களுடைய அந்த வெளிநாட்டு செலவாடி பிரச்சனையை உள்நாட்டில் உள்ள அந்த பாதுகாப்பு பற்றாக்குறை பிரச்சனையை சமாளிக்க முயலலாம். அந்த அளவுக்கு அமெரிக்கா பெருமளவு பணத்தை அங்கு கொட்டுமா என்பதும் ஒரு சந்தேகம். புதிய ஆட்சியாளராக வரவிருக்கின்ற ட்ரம்ப் அவர்கள் பெருமளவில் தேவையில்லாமல் பணத்தை கொட்டுகின்ற ஒருவராக இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2016-17 ஆண்டுக்கு பின்னர் இலங்கை மீது அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறையும் படைத்துறையும் அதிக கரிசனை கொண்டுள்ளது என்பதை சொல்ல முடியும். அதிக கரிசனைக்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? காரணம் நீங்கள் முன்னர் குறிப்பிட்ட அத்தனை விவகாரங்களும் அனுரவினுடைய ஆட்சியில் இடம்பெறுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட நிலையை அனுரவும் தவிர்க்க முடியாது. அவர்கள் பகிரங்கமாக செய்யாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில ரகசியமாக அமெரிக்காவை சமாளித்துக் கொண்டு போகக்கூடிய நிலையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். நாட்டினுடைய வரவு செலவு பற்றாக்குறையும் ஏற்றுமதி இறக்குமதி பற்றாக்குறையும் இருக்கின்ற போது ஏதோ ஒரு வகையில யாருக்கும் இறைமையை விட்டு கொடுத்துத்தான் அதை சீர் செய்ய முடியும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றமும் சர்வதேச ரீதியான பார்வையும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனுரகுமார திசாநாயக்கவின் சர்வதேச ரீதியான முன்னாயத்த நடவடிக்கைகளும் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி தமிழரசு. வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.